Bothi Park, NEET and G Academy. Your dream, our mission. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி. நான் உங்கள் பயாலஜி சார் ஜெயக்குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடோஸோடைய நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் அனிமல் கிங்டத்துல இருந்து 10 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த சாப்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா 11 ஃபைலம் படிக்கிறோம். ஸோ 11 ஃபைலத்துல நிறைய நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 to 5 எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஃபைலத்துக்கு கொடுத்துருக்கப்போ அதனுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு ஃபைலை படிக்கும் போது இன்னொரு ஃபைலம் வந்து என்ன ஆகலாம், மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரியே எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு இந்த ஃபைலத்துக்கு வருமா அந்த ஃபைலத்துக்கு வருமா அப்படின்றது கன்ஃபியூஷனா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதை நம்ம சார்ட் அவுட் பண்றது எப்படி? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்றப்போ சில ட்ரிக்லாம் சொல்லி தரோம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க முதல் டைம் இந்த போதி பார்க் யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய போதி பார்க் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நீங்க இந்த போதி பார்க் ஆப்பை டவுன்லோட் பண்றதுனால உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி லைவ் செஷன் கிளாஸஸ் வந்து லைவா இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். ஸோ நம்ம டெய்லி வந்து சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாம சாப்டர்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்றது, ஷார்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறது எல்லாமே வந்து அந்த ஆப்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மார்க் டெஸ்ட் சீரியஸ் இருக்கு, பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இன்ஸ்டன்ட் லைவ் டவுட் சால்விங் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீட் ரிலேட்டடான ஜேஇ ரிலேட்டடான அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அந்த ஆப்ல உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ பிளே ஸ்டோர் போயிட்டு மறக்காம நம்மளுடைய போதி பார்க் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு எத்தனாவது கொஸ்டின்ஸ்ல இருந்து எத்தனாவது கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 111 இருந்து 120 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ என்ன கிங்டம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிமல் கிங்டம் தான் பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த சாப்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து நீட்ல வந்து அரௌண்ட் 4 to 5 கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எவ்ரி இயர். ஸோ நிறைய ஃபைலம் இருக்கு, நிறைய ஜென்ரல் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போறோம், எது ரிலேட்டடா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பேசிக்ஸ் லெவல்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு விஷயமா சொல்லியிருப்பாங்க. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறமா சிம்மெட்ரி, அதுக்கப்புறம் சிலோமீட்ஸ், அதுக்கப்புறம் டிப்ளோபிளாஸ்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மினல் லேயர்ஸ், அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாசிபிகேஷன்ஸ் பண்றதுக்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் லெவல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பேசிக் லெவல்ஸ்ல இருந்தும் அதுக்கு அடுத்தது ஃபோரிஃபெரா பிளஸ் சிலென்ட்ரேட்டா, அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஜென்ரலா கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்ல அது தாண்டி இருக்கக்கூடிய ஃபைலத்துல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அதனால மறக்காம வாங்க போகலாம், நம்ம கிளாஸ்க்குள்ள போயிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ 111 questions, 111th questions. Level of organization in which cells are arranged as a loose aggregate and divisions of labor occurs among cells is called. சரி, இதுல இன்ஃபர்மேஷன் நல்லா பாத்துங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லியாச்சு. ஸோ என்னென்ன மாதிரியான லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு? செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆர்கனல் சிஸ்டம் லெவல். இந்த 4 லெவல் தான் இருக்கு ஆர்கனைசேஷன் நம்ம கிளாசிபிகேஷன் பண்றதுக்கான லெவல். ஸோ அதுல செல்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் as a லூஸ் செல் அக்ரிகேட்ஸ். செல்கள் வந்து எப்படி சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு தளர்வாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு செல்லுக்கும் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் சொல்லுவாங்க. பணியாட்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க, பணி பகிர்வு காணப்படுகிறது எப்படி சொல்லுவாங்க. பணி பகிர்வு அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஒர்க் செய்ய போறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரியான கிளாசிபிகேஷன்ஸ், எந்த மாதிரியான லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், வெறுமனே செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நம்ம என்ன சொல்லுவோம், செல்லுலார் லெவல் அப்படி சொல்லுவோம். ஸோ செல்லாம் சேர்ந்து டிஷ்யூவா மாறுவாங்க இல்லையா. இப்போ டிஷ்யூ இருந்தா டிஷ்யூ லெவல், இப்போ டிஷ்யூலாம் சேர்ந்து என்ன மாறுவாங்க, ஆர்கனா மாறுவாங்க. அது ஆர்கன் லெவல். ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கனல் சிஸ்டமா மாறுவாங்க. ஆர்கனல் சிஸ்டம் லெவல் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்ன மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, செல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செல்கள் வந்து தன்னுடைய பணியை பிரிஞ்சு செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன வகையிலான லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டோபிளாஸ்மிக்கான கிடையாது. வாட் இஸ் புரோட்டோபிளாசம்? ஸோ புரோட்டோபிளாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைட்டோபிளாசமும் பிளஸ் நியூக்ளியஸும் சேர்ந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், புரோட்டோபிளாசம் சொல்லுவோம். ரைட். ஸோ இங்க செல்லே கொடுத்துட்டாங்க, நாட் ஏ புரோட்டோபிளாசம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செல்லுலார் லெவல். செல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒர்க் செய்யறாங்க, கண்டிப்பா செல்லுலார் லெவல் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டிஷ்யூ. இங்க டிஷ்யூன்ற வார்த்தை வரல, அதே மாதிரி டிஷ்யூவா மாறல. சில டைம்ஸ் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்றதுனால டிஷ்யூன்னு நினைச்சிடக்கூடாது. டிஷ்யூன்னா என்னது, ஆர்ஜன்லையும் ஒர்க்லையும் சிமிலரா இருக்கணும். அவங்க தான் யாரு, டிஷ்யூ. குரூப் ஆஃப் செல்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த சேம் பிளேசஸ் அண்ட் டூயிங் த சேம் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சரலி ஃபங்க்ஷனலி ஆரிஜினலி சேம். அவங்க தான் யாரு, டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஸோ டிஷ்யூ லெவல் 2 வாட்டி வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் போடலாம், ஆர்கன் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம், 4th ஆப்ஷனா. ஓகேவா? ஸோ அப்போ
111 கொஸ்டின்ஸ்க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். நெக்ஸ்ட், when the body of an animal, ஏதோ ஒரு அனிமல் இருக்கு, so can be divided into equal left and right halves. ஸோ இது ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்கானிசத்தை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ரைட், ஸோ இப்போ டிவைட் பண்ணுறப்போ ஒரே லைன்லேயே பண்ணுறோம். ஸோ லெவல்ஸ் பை ஒன் பிளான் சிமெட்ரி, ஒரே ஒரு பிளான் தான், ஒரே ஒரு பக்கமாக நீங்கள் பிரிக்கிறீங்க. அது என்ன பண்ணுது, இந்த லெஃப்ட் சைடாகவும் ரைட் சைடாகவும் ஈக்குவலா பிரிக்குதா? எஸ், ஈக்குவலா பிரிச்சா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரி. தட் இஸ் தட் இருபக்க சமச்சீர் அப்படி சொல்லுவாங்க. பைலேட்ரல் அப்படின்னா பைனா ரெண்டு, லேட்ரல்னா பக்கம், ரெண்டு பக்கமா பிரிக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த 112க்கு வந்து ஆப்ஷன் வந்து பைலேட்ரல் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஸோ ரேடியல்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆர்கானிசம் இருக்கு, இந்த ஆர்கானிசம் ஏதாவது ஒரு பிளான்ல போட்டீங்கன்னா நீங்க டிவைட் பண்ணா 2 ஈக்குவலா பிரியாம, ஸோ அது மட்டும் ரெண்டு ஈக்குவலா பிரிகிறது மட்டும் இல்லாம நீங்க இதை டிவைட் பண்ணீங்கன்னா எந்த சைட்ல இருந்து, தட் இஸ் ஒரு சென்டர் பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்க எந்த சைட்ல பிரிச்சீங்கனாலும் அது என்ன பண்ணும், 2 ஈக்குவல் ஆஃபா பிரிவாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரேடியல் சிமெட்ரின்னு சொல்றோம். ஸோ பை ரேடியல் அப்படின்னா ரெண்டு பக்கத்துல மட்டும்தான் ரேடியல் திங்ஸ் பண்ணலாம். ஸோ தட் மீன்ஸ் ரெண்டு தான். இமேஜின் இப்போ சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, அது மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அது பேர் ரேடியல் சிமெட்ரி சொல்லுவாங்க. அது பை ரேடியல் சிமெட்ரி சொல்லுவாங்க. அது மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் அது நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஏ சிமெட்ரிக் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் இருக்கு, இப்போ அமீபா மாதிரி ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஆர்கானிசத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, சிமெட்ரி பண்ண முடியாது. ஏன் சார் அப்படின்னா அதனுடைய பாடி வந்து ஒரு ஷேப்ல இல்லை, எதர் இட் மே லெஃப்ட் ரைட்டாவோ இல்லை ரேடியலாவோ நம்ம ஈக்குவலாக பிரிக்க முடியாது. ஸோ அதனால அதுக்கு என்ன சொல்லுவோம், ஏ சிமெட்ரி சொல்லுவோம். ஸோ அப்போ 112 வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 113. ஸோ ரேடியல் சிமெட்ரி சோன் பை, ஸோ ரேடியல் சிமெட்ரி. ஸோ ஹியர், ஸோ ரேடியல் சிமெட்ரி நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க எத்தனை கோடு போட்டீங்கனாலும் அது என்ன பண்ணணும், பாடியை 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ இந்த ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புக் லைன்ல கொடுத்துருப்பாங்க. சீலன்ட்ரேட் ரேடியல் சிமெட்ரி தான். பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோர்சோ வென்ட்ரலி ஃபிளாட்டன்டு பாடிஸ். ஸோ ரெண்டு பக்கம் இருக்கு இல்லைங்களா, தட் மீன்ஸ் இந்த பக்கமும் பிளேஸ் அந்தாண்ட பக்கம் டோர்சோ வென்ட்ரலி ஃபிளாட்டன்டு பாடிஸ், தட்டையா இருப்பாங்க. ரைட், ஓகே, ரைட். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படி சொல்லுவாங்க. இது பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்றது தே ஆர் கம்மிங் அண்டர் தட் ரேடியல் பைலேட்ரல் சிமெட்ரி, இருபக்க சமச்சீர்ல வந்துருவாங்க. பிளாட்டிஹெல்மின்தஸ் வராது. ஸோ அடல்ட் எக்கனோடெர்மேட்ஸ் அப்படின்றவங்க முட்தோலிகள் சொல்லுவாங்க. இல்லை லார்வா வந்து ரேடியல் சிமெட்ரியும், அடல்ட் வந்து லார்வா வந்து பைலேட்ரல் சிமெட்ரியில இருப்பாங்க. ரைட். ஆனா அடல்ட்டோட எக்கனோடெர்ம்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி கொடுத்துருப்பாங்க. கிளாசிஃபிகேஷன்ஸுக்கான டேபிள்ஸ்லையும் பிளஸ் உள்ள கண்டென்ட்ஸ்லையுமே இந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ ரேடியல் சிமெட்ரி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்ஸ் கிட்டே இருக்கு, அடல்ட் எக்கனோடெர்மேட்ஸ்லயும் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி தி கரெக்ட் ஃபார் தட் 113 கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் 114th கொஸ்டின். ரைட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏசிலோமேட்ஸ்? ஸோ வாட் இஸ் இட் சீலம்? ரைட். ஸோ இது ஒரு பாடி கேவிட்டி இல்ல பாடி வால் அப்படின்னா, ரைட். ஸோ எக்கனோடம், தட் இஸ் எக்டோடம், மீசோடம், என்டோடம் அப்படிலாம் சொல்லுவீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ரெண்டு லேயர் திங்ஸ் இருக்கு. டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அல்லது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்குள்ள, தட் மீன்ஸ் ஸோ அவுட்டர் அண்ட் இன்னர் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இடையில வந்து ஒரு கேவிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா ட்ரூ கேவிட்டி, ஒரு குழி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறது அப்படின்னா அதுல வந்து பாடி கேவிட்டினே சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க, பாடி கேவிட்டி. ரைட். ஸோ இதை வச்சு நம்ம ஆர்கானிசம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலோமேட், ஏசிலோமேட், சூடோசிலோமேட்ஸ். சிலோமேட்ஸ்னா உண்மையாலுமே உடற்குழி இருப்பாங்க, ஏசிலோமேட்ஸ்னா உடற்குழி இருக்காது, சூடோசிலோமேட்ஸ்னா பொய் உடற்குழி அப்படி சொல்லுவாங்க. இஸ் ரைட். இந்த மாதிரி பேச்சஸ் மாதிரி இருப்பாங்க, ரெண்டு லேயருக்கு நடுவுல பேச்சஸ் மாதிரி இருந்தா அதுக்கு பேர் சூடோசிலோமேட்ஸ். கம்ப்ளீட்டா ஒரு கேவிட்டி இருந்துச்சுன்னா அது ட்ரூ சிலோமேட்ஸ். இல்ல எதுவுமே கேப்பே இல்லை அப்படின்றப்போ ஏசிலோமேட்ஸ் ஆயிடும். ஸோ ஏசிலோமேட்ஸ்னா உடற்குழி அற்றவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பொரிஃபெராவும் ஏசிலோமேட்ஸ் தான், சிலன்ட்ரேட்ஸும் ஏசிலோமேட்ஸ் தான், பிளாட்டிஹெல்மின்தஸும் ஏசிலோமேட்ஸ் தான். ஸோ 114க்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி தி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 115.
ஸோ ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் ரீட் அவுட் பண்ணும்போது நீங்கள் மறக்காம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா இன்கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். ரைட், கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்க? இன்கரெக்ட் மேட்ச், ரெண்டுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்க, அதுல எது வந்து தவறா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? செல் அக்ரிகேட் பாடி பிளேன், செல்லுலார் லெவல் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்றவங்க யாரு வருவாங்க அப்படின்னா போரிஃபெரா, தட் இஸ் இட் ஸ்பாஞ்சஸ், கடற்பஞ்சுகள், தட் இஸ்னா துளை உடலிகள் சொல்லுவாங்க. போரி அப்படின்னா போர்ஸ் அப்படின்னா துளை அப்படின்னு அர்த்தம், போர்னா வந்து கேப், ஹோல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ போரிஃபெரா வந்து செல் அக்ரிகேட்ஸ் தான். தட் மீன்ஸ் செல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பாடி உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. அந்த செல்லுலாம் வந்து ஒரு செல், ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டூயிங் தட் சேம். ஒரு செல்லுக்கு ஒரு ஒர்க், இன்னொரு செல்லுக்கு இன்னொரு ஒர்க், அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இந்த அக்ரிகேஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம செல் அக்ரிகேட் பாடி பிளான் அப்படின்றது போரிஃபெராவுக்கு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், ஸோ டியூப் வித்தின் பாடி பிளேன், ஒரு டியூப் இருக்கு, டியூபுக்குள்ள இன்னொரு டியூப். எக்ஸாம்பிள் வந்து அனலிடா கொடுத்துட்டாங்க. ஸோ அனலிடானா எர்த்வாம் வச்சுக்கலாமா? ஸோ இப்போ எர்த்வாமுடைய பாடி விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா ஒரு டியூப்லார் ஸ்ட்ரக்சர்ஸ் இருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெஸ்டினல் ட்ராக் அப்படின்னு சொல்லலாங்க, டைஜஸ்டிவ் டியூப் அல்லது இன்டெஸ்டைன் டியூப் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டெஸ்டைன் டியூபுக்கு மேல பாடியே வந்து என்ன ஆயிருக்குன்னா டியூப்லாரா மாறி இருப்பாங்க. இது வந்து பாடி வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடி வால்வே வந்து கண்டிப்பா என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா செக்மெண்டடா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வால், ஒரு டியூப்லார் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருப்பாங்க. இது ஒரு டியூப்லார் ஸ்ட்ரக்சர். அந்த டியூபுக்குள்ள இன்னொரு டியூப் இருக்கு. ஒரு பாடி வால்ன்றது ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள இன்னொரு டியூப் மாதிரியான டைஜஸ்டிவ் ட்ராக் அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அனலிடா இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு, செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நோட்டோகார்ட். ஸோ நோட்டோகார்ட் அப்படின்றது இஸ் இட் ரைட்? ஸோ நம்ம ஸ்பைனல் கார்டு ஆர் சம்டைம்ஸ் வி கால் இஸ் வெர்டெப்ரல் காலம் சொல்றோம் இல்லையா? அந்த வெர்டெப்ரல் காலம் எங்கிருந்து வந்திருக்குன்னா நோட்டோகார்ட் தான். நோட்டோகார்ட்ன்றது இயர்லி ஆர்கானிஸ், தட் இஸ் லோ லெவல் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கானிஸ்ல நோட்டோகார்ட் இருப்பாங்க. நோட்டோகார்ட் வந்து யார்கிட்ட பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டேட்டா அப்படி சொல்லக்கூடிய முதுகு நாணிகள் அப்படி சொல்லுவாங்க. நோட்டோகார்ட் அப்படின்றது முதுகு நான் அர்த்தம். வெர்டெப்ரல் காலம்னா முதுகெலும்பு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டோகார்ட் அப்படின்றது எங்க பிரசன்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டேட்டாவில் பிரசன்ட் ஆயிருப்பாங்கம்மா. எங்க பிரசன்ட் ஆயிருப்பாங்க? கார்டேட்ஸ். தட் இஸ், ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆஸ்கெல்மின்தஸ் அப்படின்றது இன்வெர்டெபிரேட்ஸ்குள்ள வந்துருவாங்க. முதுகெலும்பு அற்றவைகள் அந்த லெவலுக்குள்ள வந்துருவாங்க. முதுகு நான் இருக்காதுங்க ஆஸ்கெல்மின்தஸ்ல. ஆனா நோட்டோகார்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு ஆஸ்கெல்மின்தஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலைத்தசை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்கெல்மின்தஸ் வந்து நோட்டோகார்ட் பிரசன்ட் ஆயிருக்காது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த இன்கரெக்ட் மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் பிளைண்ட் சாக் பாடி பிளான். அது என்ன சார் பிளைண்ட் சாக் பாடி பிளான் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இமேஜின் பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்றது டோர்சோ வென்ட்ரலி எப்படி இருப்பாங்க? ஃபிளாட்டா இருப்பாங்க, ரைட்? டோர்சோ வென்ட்ரலி தே ஆர் கால்ட் ஃபிளாட். ஸோ இமேஜின் தட் இஸ் த வார்ம்ஸ்லாம் சொல்லலாமா? இஸ் ரைட் பிளாட்டிஹெல்மின்தஸ்ல, ரைட்? ஸோ இப்போ இந்த டோர்சோ வென்ட்ரலி பிளாட்டன் இருக்கிற பாடிஸ் மட்டும் இல்லாம இந்த பிளைண்ட் சாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளைண்ட் சாக்னா ஸோ பாடியில மவுத் மட்டும்தான் இருக்கும், ஆனஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது. இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் தென் தே வில் ஹேவ் தட் ஒன்லி ஒன் ஓப்பனிங், ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும் தான் இருப்பாங்க. இது டிசைட் இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பிளைண்ட் சாக் பாடி. ஸோ அப்போ டைஜஸ்ட் பண்றதும் தட் இஸ் ஃபுட் இன்டேக் பண்றதும் ஒரே ஓப்பனிங் தான். அதே மாதிரி அதனுடைய வேஸ்ட் எலிமினேட் பண்றதும் பிளஸ் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கேவிட்டிக்குள்ளே நடந்துருவாங்க. ஓப்பனிங், டைஜஷன் அண்ட் எஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பிளைண்ட் சாக் பாடின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ், தட்டை புழுக்கள் அப்படின்றது கரெக்ட். ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. 115க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த இன்கரெக்ட் மேட்ச்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் 116 கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் போரிஃபெரா? ஸோ போரிஃபெரா இஸ் தி ரைட் என்னது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்? எஸ் சார். ஸோ இதில் வந்து ஏசிமெட்ரி பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க? ஏசிமெட்ரிக்கலாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து செல்ஸ் எல்லாம் வந்து அக்ரிகேட் ஆயிருக்கும். நீங்கள் எந்த பக்கமும் பிரிக்க முடியாது. பெரும்பாலும் கடலில் தான் இருப்பாங்க, ரைட்? ஸ்பாஞ்சஸ் தான் அதுக்கு ஒரு மிக முக்கியமான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அனிமல்ஸ் ஆர் செசைல். ஸோ செசைல் அப்படின்னா சார் செசைல் மட்டும் இல்லை, இஸ் இட் தட் மேபி ஃப்ரீ லிவிங் கூட இருக்கலாம். செசைல் அப்படின்னா ஏதாச்சும் ஒட்டிட்டு இருப்பாங்க, அட்டாச் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். செசைல்னா ஒட்டியவர்கள் அப்படின்னு அர்த்தம், அட்டாச் அப்படின்னு அர்த்தம், கரெக்ட்? சம் ஆர் செசைல், ரைட்? நெக்ஸ்ட் மெஜாரிட்டி லிவ் இன் த சீ அண்ட் சம் ஆர் லிவ் இன் த ஃப்ரெஷ் வாட்டர். பெரும்பாலும் எங்க இருப்பாங்க அப்படின்னா மெரைன் ஈகோசிஸ்டத்துல தான் இருக்காங்க. இதுவும் கரெக்ட். பெரும்பாலும் போரிஃபெரா எங்க இருப்பாங்க? கடல்ல தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்
மோஸ்ட் ஆஃப் தெம் ஏசிமெட்ரிக்கல். முன்னாடி சொன்ன மாதிரியே இதனுடைய பாடிஸை நீங்கள் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு டைரக்ஷன்ஸ்லையும் செக்ரிகேட் பண்ண முடியாது, ஏசிமெட்ரிக்கல் அப்படின்றதும் கரெக்ட். ஸோ 116ல் 4th ஆப்ஷன் ஆல் தி அபோவ் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் ஃபார் தட் ஒன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 117. ஸோ வாட்டர் பேத் இன் ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸ் அப்படின்றவங்க எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரிஃபெரால வருவாங்க. ஓகே. ஸோ ரைட். ஸோ இது வந்து செல்லுலார் லெவலில் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸில் வராங்க. ஸோ இதில் வாட்டர் எப்படி வந்து உள்ளே போகும், தட் இஸ் அது வந்து எப்படின்னா வாட்டர் ஒரு பக்கமாக உள்ளே போகும், அங்கே ஒரு பாடிக்குள்ளே ஒரு விஷயம்லாம் அப்சார்ப்ஷன்ஸ் எலிமினேஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே நடந்துடும், திரும்ப இன்னொரு வழியாக வெளியே போயிடுவாங்க. ஸோ வி குடன்ட் ஏபிள் டு சே தட் ஒன் இஸ் இட் ஆர்கன்லாம் வந்திருக்கு, ஆர்கனல் சிஸ்டம்லாம் வந்திருக்கு, டிஷ்யூவே இல்லை, போரிஃபெரால்னா இல்லை, டிஷ்யூவே இல்லை. ஓகே. ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேத்வே வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த பேத்வே என்ன பேத்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பனிங் அப்படின்றது ஒரு விஷயமாகும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு பாடியோடைய வால்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து இட் பை தட் எலிமினேஷன்ஸ்க்கான ஒரு பேத்வே இருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க, மவுத் மாதிரி அர்த்தம். ஆஸ்டியானா ஸ்பாஞ்சஸ் உடைய மவுத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். என்ட்ரி அப்படின்னு நாட் மவுத்னு சொல்லக்கூடாது, ஆர்கன்லாம் கிடையாது. ஸோ அதனால அது ஆஸ்டியான்னு சொல்கிறோம். ஸ்பாஞ்சோசீல் ஆர் ஸ்பாஞ்சோசீல் அப்படின்னா இட் பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்பாஞ்சோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது ஆஸ்குலம். ஆஸ்குலம் அப்படின்றது இஸ் இட் கோயிங் டு பி த எலிமினேட்டரி பார்ட்ஸ், ஸ்பாஞ்சோசீல். ஓகே. ஸோ இது இஸ் த கரெக்ட் பாத்வே. ஸோ அந்த கரெக்ட் பாத்வே எங்க இருக்குன்னு பார்க்குறோம். ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசீல், ஆஸ்குலம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஸோ ஆஸ்குலம் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது, ஆஸ்டியா வந்துச்சு, ஸ்பாஞ்சோசீல் மறுபடியும் ஆஸ்டியா வரக்கூடாது, ஸோ ஸ்பாஞ்சோசீல் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. ஓகே ரைட். ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசீல், ஆஸ்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் கரெக்ட் ஃபார் தட் 117 கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 118வது கொஸ்டின்ஸ், தட் இஸ் 118. கேனல் சிஸ்டம் அண்ட் கொயினோசைட்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப். ஸோ இங்க பாருங்க, கேனல் சிஸ்டம், வாட்டர் கேனல் சிஸ்டம், வாட்டர் கேனல் சிஸ்டம், அதுவும் பிளஸ் கொயினோசைட்ஸ் ஸ்பெஷலைஸ் செல்ஸ் ஃபார் தட் ஒன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எந்த ஆர்கனிசத்துல இல்லை எந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டீனோஃபோராவா கிடையாது, சீலன்ட்ரேட்ஸாவா கிடையாது, பிளாட்டிஹெல்மின்தஸா கிடையாது, கண்டிப்பா போரிஃபெரா. ஏன்னா இப்பதான் பார்த்தோம், முன்னாடி கொஸ்டின்ஸ்லயுமே பார்த்தோம். ரைட். வாட்டர் வந்து உள்ள ஒரு பேத்வே மாதிரி வரும், ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசில், ஆஸ்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேத்வே தான் வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால கேனல் சிஸ்டமும் கொயினோசைட்ஸும் எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா போரிஃபெராவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. போரிஃபெராவை நம்ம பொதுவாக எப்படி சொல்லலாம், ஸ்பாஞ்சஸ், கடற்பஞ்சுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா ரைட். ஸோ நெக்ஸ்ட் 119 கொஸ்டின்ஸ், தட் இஸ் 119வது கொஸ்டின். ஸோ which one of the following is coelentrates? coelentrates நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இஸ் இட் ரைட்? coelentrate வேற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிடேரியா அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் இட்? நிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிடேரியா, போரிஃபெரா, நிடேரியா அப்படின்னு சொல்ல முடியா, அதுதான் நம்ம என்ன சொல்லணும், coelentrates சொல்றோம். ஓகே. சீலோமேட் வேற, coelentrate வேற. இமேஜின் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இதுல என்னன்னா குழி உடலைகள் அப்படி பேர் என்னது, உடற்குழி உடையவை கிடையாது, குழி உடலைகள். ஸோ ஹியர் நிடேரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்குறாங்க, இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த 4 ஆப்ஷன்ல யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ சி கவ் அப்படின்றது இஸ் இட் கோயிங் டு பி கமிங் அண்டர் தட் மேமல்ஸ். மேமல்ஸ்ல வந்துருவாங்க. வெர்டபிரேட்ஸ், தட் மீன்ஸ் தே வில் பி த ஹையர் ஆர்கனிஸ்குள்ள வந்துருவாங்க. சி குக்கும்பர் அப்படின்றவங்க தே வில் கமிங் அண்டர் தட் எக்கைனோடெர்மேட்ஸ். வாட் இஸ் இட்? எக்கைனோடெர்மேட்ஸ் ஆர் டெர்மேட்டா. எக்கைனோடெர்மேட்டா அப்படின்னா தமிழ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முத்தோலிகளுக்குள்ள வந்துருவாங்க. சி ஃபேன், சி அனிமோன், சி ஃபேன் அப்படிலாம் சொல்லுவாங்களா, எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க. போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சி ஃபேன் வந்து நிடேரியாவுக்கு எக்ஸாம்பிள். எஸ் தேர்ட். ஸோ சி ஆர்ஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் தட் ஃபிஷ். ஸோ ஃபிஷ் வந்து கார்டேட்டாக்குள்ள வந்துருவாங்க. ஓகே. ஸோ அப்போ 119th கொஸ்டின்ஸுக்கு வந்து சி ஃபேன் இஸ் கோயிங் டு பி தி கரெக்ட் ஃபார் தி coelentrateக்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கான கடைசி கொஸ்டின் 120, 120வது கொஸ்டின்ஸ். சம் நிடேரியன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் corals have that skeletons composed of. skeleton அப்படின்றது சட்டகம், இது வந்து உடலுடைய ஒரு அமைப்பு. ஸ்கெலிட்டன்ஸ்னா அப்படியே எலும்பு கூடு அப்படிலாம் நினைச்சுக்கூடாது. ரைட். ஓகே. ஸோ நிடேரியன்ஸ்லாம் வந்து போன் அந்த மாதிரி ஆர்கன்ஸ் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? ரைட். தேர் தட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்ல வருவாங்க. சம் நிடேரியன்ஸ் வந்து corals.
கோரல்ஸ்னா பவள பாறைகள். ஓகே ரைட். எங்க இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கே தெரியும் கடல்ல இருப்பாங்க. கோரல்ஸ் அப்படின்றவங்க பவள பாறைகள் கடலுக்குள்ள இருப்பாங்க. ரைட். ஹேவ் த ஸ்கெலிட்டன்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் எதனால ஆனதா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் சிலிக்கா. ஸோ ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸும் சிலிக்காவும் எங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ்ல இருப்பாங்க, கடற்பஞ்சுகள்ல காணப்படுவாங்க. ரைட். ஸோ அவங்களுடைய ஸ்கெலிட்டன்ஸ் வந்து ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். அது மட்டும் இல்லாம they will contain silica also. So next calcium carbonate. So calcium carbonate Ca2CO3 is it right? Right, CaCO3 calcium carbonates, right? They will be present in the skeletons of the corals which is going to be coming under the cnidarians அப்படின்றது correct. ஓகேங்களா? Right. So that's all about the today's session. Please don't forget to subscribe Bodhi Park YouTube channel. And then another one things once again I am remembering that. So you can download our Bodhi Park app from the Google Play Store and you can get that a lot of beneficial things. Okay, right? So thank you for watching. Please don't forget to share this video to your friends. Okay, right? All the best for your NEET 2026 examination. See you tomorrow. Tata, bye bye.